ஓ, இது என்ன ஐட்டம்? ஒரு புதிய சவால். இப்போது நாங்கள் கண்டுபிடிப்போம். வாவ், இது ரொம்ப ஸ்வயானா நான் விரும்பிய கோகா கோலா பாட்டில. ஆனா எவ்வளவு அதிர்ஷ்டசாலி! ஓ, இதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. இது எனது பிடித்த பானம். மூடியை திறந்து சுவைக்கலாம். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆம், ஒரு பாட்டில் எனக்கு போதாது. ஓ, காத்திரு. மேரி, மன்னிக்கவும், ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆம், அதனால் தான் ஒரு பாட்டிலில் நிறுத்துவது நல்லது. சரி, இது மீண்டும் நடக்காது. மன்னிக்கவும். வாவ், மேரிக்கும் ஒரு கோக் கிடைச்சது. இது ரொம்ப விசித்திரமா உள்ளது. இது பொன்னிற கோலா போல தெரியுது. வாவ். சரி, இப்போ இந்த அழகான பொன் பாட்டுல என்ன மறைக்குது அப்படின்னு பாப்போம். வாவ், இந்த நிறத்தை பாக்குறீங்களா? இந்த கோலா உண்மையில பொன்னிறமா உள்ளது. இந்த அழகான பானத்தை சுவைக்க காத்திருக்க முடியல. என அற்புதமான சுவை. இப்படிப்பட்ட பானம் ஒரு பாட்டிலுக்கு செல்வம் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த கோக் என் நாவை பொன்னிறமாக மாற்றிவிட்டது. வாவ், என் வயிறு கரகரப்பாக இருக்கிறது. மன்னிக்கவும் அண்ணா, ஆனால் நானும் என்னை அடக்க முடியவில்லை. என்ன? வாவ், அண்ணாவின் முகத்தை பாருங்கள். அது முழுவதும் பொன்னிற கோலாவால் கரைபட்டுள்ளது. ஆம் அண்ணா, நீ உண்மையான ராஜகுமாரி. நம் பொன்னிற ராஜகுமாரனை காத்திருக்க வேண்டும். சரி, ஹே, நீ தயாரா? அங்கே என்ன இருக்கிறது? வாவ், என்ன அழகான மற்றும் நாக்கு ஊற வைக்கும் ரோல்ஸ். இல்லை, ஹே, உண்மையில் இவை எனது. நான் அவற்றை பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. ஆகவே முதலில் ஒன்றை முயற்சிப்போம். மெதுவாக, அவசரப்படாமல். ஓ, என்ன சுவையானது! ஆம், இங்கே ஒரு ரோலில் நிச்சயமாக நிறுத்த முடியாது. தயவு செய்து அண்ணே, உனக்கு உன் சொந்த உணவு இருக்கிறது. என் சுவையான ரோல்களை அனுபவிக்க என்னை நிறுத்தாதே. என்ன? ஓ, இன்னும் சாஸ் இருக்கிறது. அதுதான் உனக்கு தேவை. வாருங்கள். ஏம், இது என்ன? இந்த வெள்ளரிக்காய் உண்மையிலேயே சரி. ஒரு யோசனை. இத்தகைய பணியை சமாளிக்க ஒரு உண்மையான வாளின் கலைஞர் மட்டுமே முடியும். சரி, போகலாம். ஓ, என் வேலை இங்கே முடிந்தது. நீ சரியாக இருக்கிறாயா மேரி? வழியாக வெள்ளரிக்காய் தோலுக்கு மிகவும் நல்லது. சரி, எனது உணவை செய்ய நேரமாகிவிட்டது. நாங்கள் கொஞ்சம் அரிசி எடுத்து இது போல உருட்டுகிறோம். இது சிறந்த ரோல்களாக மாறுகிறது. இப்போது முயற்சிப்போம். அது உண்மையில் மோசமாக இல்லை. ஆமாம், நான் ஒவ்வொரு துண்டையும் சாப்பிடுவேன் என்று நினைக்கிறேன். அத்தனை சிறந்த உணவு வீணாக விடாதே. என்ன ஒரு குளிர்ச்சியான வாழ். இது முந்தைய வாழ்க்கையில சமுராய் ஆகியிருக்க வேண்டும். மன்னிக்கவும், நான் என் வலிமையை கொஞ்சம் தவறாக வழிநடத்தினேன் என்று நினைக்கிறேன். என்ன? ஆனால் இது உங்களுக்கு உண்மையில் நல்லது. உண்மையில் இல்ல. சரி, இல்லை, நாங்கள் ஏதாவது யோசிப்போம். அழாதே, அழாதே. இதோ கொஞ்சம் ஒட்டுக்கட்டி. சரி, சிறப்பு. ஹூரே. எங்கள் வீரர்களை புதிய சவாலில் என்ன காத்திருக்கிறது? இந்த முறை மேரி தொடங்குகிறாள் போலிருக்கிறது. வாவ், இந்த அழகான பொன்னிற பாப்கார்னை பாருங்கள். ஆம், இது சுவையிலும் தோற்றத்திலும் சரியானது. மன்னிக்கவும் அண்ணா, ஆனால் மேரி இவ்வளவு சுவையான ஒன்றை பகிர்ந்து கொள்ள போவதில்லை. நீங்க என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்க வேண்டும். இது ஒரு பாப்கார்ன் பேக்கேஜ். ஆனா பாப்கார்ன் எங்க? அது எங்காவது உள்ள இருக்கலாம். என்ன? காத்திரு. உண்மையிலேயே இந்த பாக்கேஜ் அடிப்பகுதி இருக்கிறதா? என்ன? இது எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது. பாக்கேஜில் பல மக்காச்சோள விதைகள் உள்ளன. ஆனால் இது பாப்கார்ன் அல்ல. நீங்கள் குறைந்தபட்சம் முயற்சி செய்யலாம். பார்ப்போம். ஐயோ, எவ்வளவு கடினமாக இருக்கின்றன. ஆம், இது அண்ணே கனவு கண்ட சுவையானது அல்ல. வாவ், அண்ணே ஒரு சிறந்த யோசனை கொண்டிருக்கிறார் போல. மிகவும் சரி. ஒரு கர்லிங் ஈரன் உதவியுடன் நீங்கள் மக்காச்சோளத்தை சூடுபடுத்தி அவற்றை பாப்கார்னாக மாற்றலாம். சுவையாக இருக்கும். ஆனால் இந்த வழியில் பாப்கார்ன் பெற நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். அண்ணே, சில மக்காச்சோளத்தை ஒரு கர்லிங் ஈரனில் வையுங்கள்.
வாவ், இது ஏதோ மந்திரம் போல தெரிகிறது. நம்ப முடியலை. மேரியும் அண்ணின் வாழ்க்கை தந்திரத்தால் கவரப்பட்டுள்ளார் போல. பெண்கள் பரிமாற்றத்தை ஏற்பாடு செய்ய முடிவு செய்தனர். ஏன் இல்லை? அப்படியா? கணக்கு போட நேரம் வந்துவிட்டது. ஓ, உண்மையிலா? வாவ், என்ன ஒரு அழகான பொன்னிற கேக். எவ்வளவு பெரிய அளவு. மன்னிக்கவும் ஆனால் இந்த முறை அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை. ஓ, இப்போது ஒரு துண்டை வெட்டுவோம். ஆம், இது தெய்வீகமாக இருக்கிறது. மற்றும் இந்த பெரிய சுவையான கேக் எல்லாம் எனது மட்டுமே. சரி, முதல் துண்டு உள்ள போய்விட்டது. இது வெறும் தொடக்கம்தான். வாவ், என் வாயில் பல்வேறு சுவைகள் இருக்கின்றன. வாவ், இவை எனது இனிப்புகள். நான் சாக்லேட்டுடன் தொடங்குவேன். எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். ஆனால் சாக்லேட் மட்டுமே சாப்பிடுவதற்கு பதிலாக சாக்லேட் வாஃபிள்ஸ் மற்றும் மாமர்லேட் கரடிகள் கொண்டு ஒரு சுவையான சாண்ட்விச் செய்ய முடியுமானால் ஏன் சாக்லேட் மட்டும் சாப்பிட வேண்டும்? ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சரி, முதல் கடி. இது நம்ப முடியாதது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. வாவ், ஓ, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. ஓ, வாங்க பெண்களே, காத்திருங்கள். இல்லை இல்லை இல்லை. என்ன இது? பொன்னான பர்கரா? இது ஃபர்ஸ்ட் இது எஸ்ரல் செயின் ஃப்ரெஞ்ச் இருக்குது. சொந்தர் கூட கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. பட் அது அனே அவர் சேஷஸ்டபிளி ஆஃப் மழை பண்டி என்ன இதோட ஏதோ ஒரு ஜோக் போல இருக்குதா? ஸோ இதை சாண்ட்விச் அப்படின்னு கூட அழைக்க முடியாது. மேரிக்கு ஒரு யோசனை வந்தது போல் இருக்கிறது. அவள் என்ன செய்கிறாள்? வாவ், மேரி இவ்வளவு அழகான சிறிய பர்கரை செய்துள்ளார். இப்போது இது எப்படி சுவைக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம். சரி, நன்றாகவே தெரிகிறது. மேரி தனது பர்கர்களை சாப்பிடும் போது நான் உண்மையான சுவையை சுவைப்பேன். ஓ, என்ன ஒரு பெரிய மற்றும் சுவையான பர்கர். இது பைத்தியம். ஆம், நீங்கள் இந்த பர்கரை முழு நாளும் சாப்பிடலாம். இது ஸ்டீவ் கோல்டில் வரையப்பட்ட பொன் பர்கர் போல தெரிகிறது. ஆனால் இவ்வளவு அற்புதமான மதிய உணவுக்கு இது பெரிய கட்டணம் அல்ல. மேரிக்கு இன்னும் சிறிய பர்கரின் சில துண்டுகள் மீதம் இருக்கின்றன போல. இவ்வளவு சுவையான ஒன்றை ஏன் வீணாக்க வேண்டும்? அதுவே நமது ஹீரோக்கள் அடுத்த சவாலில் வெற்றிகரமாக கடந்துவிட்டனர். அருமையான வேலை பெண்களே. அப்படியா? நாம் ஒரு விளையாட்டு விளையாடலாமா? நான் முதலில் இருப்பேன். வாவ், பாஸ்கின் ராபின்ஸ் என் பிடித்த ஐஸ்கிரீம். ஒரு முழு வாளி. அது எனக்காக. ஆம், இது என் வாழ்க்கையின் சிறந்த நாள். முதல் கரண்டியை முயற்சிக்கவும். ஓ, சுவை அற்புதமாக இருக்கிறது. இந்த வாளியை விரைவாக கையாள முடியும் போல் இருக்கிறது. ஏய், அங்க ஏன் உட்கார்ந்திருக்கிற? அண்ணா, உன்னுடையதை தர. சரி, பார்க்கலாம். வாவ், இது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இது மிக அழகாக இருக்கிறது. இது குறைந்தபட்சம் சாப்பிடக்கூடியதாக இருக்கும் என நம்புகிறேன். வச்சி பைலாம். இது சுவையா இருக்கு. இந்த முறை இரு வீரர்களும் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் போல தெரிகிறார்கள். அன்னே தனது அருமையான பொன் ஐஸ்கிரீமை ரசிக்கிறார். மேலும் மேரி தனது பிடித்த பாஸ்கின் ராபின்ஸை சாப்பிடுகிறார். ஆனால் மேரியிடம் இன்னும் ஐஸ்கிரீம் உள்ளது. ரொம்ப சுவையா இருக்கிறது. ஆனால் ஆமாம், எதுவும் மீதமில்லை. ஆனால் இந்த முறை அவள் உண்மையாகவே ஒரு நண்பருடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறாள். என்ன சுவையான விஷயம்? ஹூரே, ஐஸ்கிரீம்! நான் முதலில் வந்தவளாக இருப்பேன் என்று சபதம் செய்கிறேன். வாவ், இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஜில் அதிர்ஷ்டசாலி. அவள் நான் செய்த ஸ்ட்ராபெரி பாஸ்கின் ராபின்ஸ் ஐஸ்கிரீமை பெற்றாள். நான் பிளெண்டரில் சில ஸ்வீட் சேர்த்தேன். அதுக்கு பிறகு அதையெல்லாம் ஒரு சரியான கலவையாக நசுக்கியான். அதனால் தான் இந்த கோனை பெற்றேன். ஆனால் இதை இன்னும் சுவையாக்க நான் ஸ்கிட்டில்ஸ் காண்டிகளை சேர்த்தேன். அவை நிச்சயமாக ஐஸ்கிரீமை கெடுப்பதில்லை. வாவ், இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இதைவிட குளிர்ச்சியான ஐஸ்கிரீமை நான் இதுவரை சாப்பிட்டதில்லை. அற்புதம். இந்த ஐஸ்கிரீமை எப்போதும் சாப்பிட தயாராக இருக்கிறேன்.
ஓ, ஆனால் அது முடிந்து விட்டது. எனக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று நம்புகிறேன். உஃப், அது என்ன? ஆனி அம்சிலா, நானும் உங்ககிட்ட சுவையான ஐஸ்கிரீம் இருக்கும் என்று நினைச்சேன். ஆனா அப்புறம் வெண்ணிலா பாஸ்கின் ராபின்ஸில் துர்நாற்றம் உள்ள சீஸை சேர்ப்பது ரொம்ப வேடிக்கையா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறங்க எல்லாத்தையும் மிக்சியில நல்லா கலந்தேன். அதனால தான் இந்த அடர்த்தியான கலவை கிடைச்சது. எல்லாத்துக்கும் மேலாக இந்த அருவருப்பான புழுக்கள் அவர்கள் தாமாகவே இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடுறதுல மனம் வருந்தவில்லை என்று நினைக்கிறேன். ஓ இல்ல, நான் இதை உண்மையிலேயே சாப்பிட மாட்டேன். இதை என்னிட இருந்து அகற்றுங்க. ஓ, இந்த விதிகளை யார் உருவாக்கினார்கள்? சரி, இத பற்றி யோசிக்கல என்றால் அது அவ்வளவு மோசமாக இல்ல. நான் யார்கிட்ட பொய் சொல்றேன்? இது பயங்கரமாக இருக்கிறது. இல்லை, இந்த சுற்றில நாங்கள் விளையாடுவோம். ஆஹா, நான் முதலில். சரி, என்ன இருக்கிறது? என்ன ஜில், இந்த முறை உன்னை மகிழ்விக்க என்னிடமில்லை, ஏனெனில் நீ மஸ்டர்டுடன் ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டியிருக்கும். இந்த கலவை எப்படி இருக்கும் என்று நான் எப்போதும் ஆச்சரியப்பட்டேன். இது உன்னை ஒரு வேடிக்கையான முகம் காட்ட வைக்கும் என்று நம்புகிறேன். எச்சரிக்கையாக நான் பூனை உணவின் வடிவத்தில் சிறிது தூவலையும் சேர்த்தேன். உன் ஐஸ்கிரீம் ரொம்ப துர்நாற்றமா இருக்கு, ஆனா அது ரொம்ப மோசமா இருக்காது. என்ன மயிர்? நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். ஆனால் நான் உண்மையில் இதை செய்ய விரும்பவில்லை. ஓ, இது பயங்கரமாக உள்ளது. ஆனால் நான் செய்ய வேண்டும். இது ஒரு சவால். ஓ, நான் செஞ்சிட்டேன். ஓ, இது வெறுமனே அருவருப்பாக இருக்கிறது. ஆனி, இது உன் முறை. என்னுடைய ஐஸ்கிரீம் எதோடம்? சாக்லேட் ஐஸ்கிரீம் இந்த சாக்லேட் சிரப் கூட சேர்த்தேன். உண்மையில் நான் கூட இதை மறுக்க மாட்டேன். வாருங்கள், மேலும் நான் கோனை சிறிய டோனட் வடிவில் இருக்கும் துகள்களால் அலங்கரித்தேன். எனக்கு கிடைச்சு விட்டது. ஆனால் இது எனது மட்டும். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இதை நிறுத்த முடியாது. இது நியாயமில்லை. ஓ, நீங்கள் எல்லாம் அழுக்காக இருக்கிறீர்கள். ஹே, இந்த முறை எல்லாம் ஒரு விளையாட்டில் தீர்க்கப்படும். ஓ, நான் மீண்டும் 2வது இடத்தை விரும்புகிறேன். ஹூரே, இறுதியாக. ஆம், நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி. அதை செய்ய நான் வெண்ணிலா ஐஸ்கிரீமை பல டோனட்டுகளுடன் பிளெண்டரில் கலந்து நான் சைக்கரின் கார்ன் மறக்க முடியாததாக மாற்றியது. அழகுக்காக நான் சிறிது நிறமுள்ள ஸ்பிரிங்கிள்ஸ் மேலே சேர்க்க போகிறேன். அப்படியே, ஆனால் நான் யாரை ஏமாற்றுகிறேன்? நான் நிறைய ஸ்பிரிங்கிள்ஸ் சேர்த்தேன். இது மிகவும் குளிர்ச்சியானது. ஓஹா, இதை விட சிறந்ததை நான் ஒருபோதும் சுவைக்கவில்லை. ஓ, நானும் நல்லதொரு விஷயத்தை வைத்திருக்க வேண்டும். ஏன் இது இவ்வளவு துர்நாற்றமாக இருக்கிறது? பேனி, இந்த முறை உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. உனக்கு பிஸ்தா ஐஸ்கிரீம் உள்ளது. அதில் நான் கொஞ்சம் ஊறுகாய் வெள்ளரிக்காய் ஊற்றினேன். மேலும் சில வெள்ளரிக்காய் இல்லாமல் முடியவில்லை. ஆல்வாவின் கவர்ச்சி வழக்கம் போல நான் பிளெண்டரில் நசுக்கியேன் மற்றும் கோனின் மேல் அனைவரின் விருப்பமான பூண்டு சில பற்கள் சேர்த்தேன். சாப்பிடுங்கள். இதுல துர்நாற்றம் வருகிறது. உஃப், இந்த கோனை கடிக்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மூக்கை மூட வேண்டும். ஆனால் அது உண்மையில் உதவாது. ஓ, அது உண்மையிலேயே அசிங்கமாக இருக்கிறதா? ஆனால் பூண்டு ஆரோக்கியமானது. ஓ, இது நான் இதுவரை சுவைத்த மிக கேவலமான ஐஸ்கிரீம். இது திரும்ப வர சொல்லுகிறது. இந்த முறை 3க்கு எண்ணிக்கையில் பார்க்கலாம். வாவ், எனக்கு பப்ளி ஐஸ்கிரீம் கிடைத்தது. இது போன்றதை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. ஆமாம், நானும். ஆனால் அது ஒரு குளிர்ச்சியான யோசனை என்று எனக்கு தோன்றியது. எனினும் பபிள் கமால் ஐஸ்கிரீமை அலங்கரிக்கும் முன் அதை புரோக்கோலி முளைகள் மற்றும் வெண்ணெயுடன் கலந்தேன். அது மிகவும் சுவையாக இருக்காது என்று நினைக்கிறேன். ஆனால் ஒருவேளை பபிள் கம் உண்மையில் நிலைமையை காப்பாற்றலாம். நான் இல்லை. முயற்சி செய்வோம். என்ன? புரோக்கோலி? மீன்? இது அருவருப்பாக இருக்கிறது. என் ஐஸ்கிரீம் ருசியாக இருக்கும் என்று நம்பினேன். அப்போ நான் இந்த முறை அதிர்ஷ்டசாலி. ஆம், இல்லை ஜில், இந்த முறை நீ பிஸ்தா ஐஸ்கிரீம் எடுத்தாய். அதை நான் கடல் பாசியோட பிளெண்டரில் கலந்தேன். கோன் பிஸ்டா ஐஸ்கிரீம் மாதிரி தான் தெரிகிறது, ஆனால் அதில் ஒரு அதிர்ச்சி உள்ளது.
மேலும் அதை சாக்லேட் பந்துகளால் அலங்கரித்தால் மிகவும் அழகாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியது. நான் இதற்காக ஏற்கனவே எதிர்பார்த்திருக்கிறேன். ஐயோ, அருவருப்பாக இருக்கிறது. சாக்லேட் பந்துகள் கூட நிலைமையை காப்பாற்றவில்லை. ஆம், இந்த முறை நாங்கள் இருவரும் அதிர்ஷ்டமில்லாமல் போய்விட்டோம். ஆனால் இந்த முறை நான் முதலில் இருப்பேன். எனக்கு கோலா சேர்த்த ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும் என்று கூட தெரியல. அதுல நான் பின்னர் சமைக்காத கோழிக்கால்கள் மற்றும் கேர்ஷப் சேர்த்தேன். இது ரொம்ப சுவையா இருக்கும் என்று நம்புறேன். குறிப்பா நான் கோனைக் சிறிய மார்ஷ்மெலோக்களால் அலங்கரித்த பிறகு. பாருங்கள், அவை எவ்வளவு அழகாக உள்ளன. இது மிகவும் சுவையாக தெரிகிறது. இது உண்மையா என்று பார்க்கலாம். அஃப்க்கு அருவருப்பு. அஃப்க்கு இல்லை, உன் நிலைமைக்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது நண்பா. என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். இந்த முறை மிகவும் எளிதானது. நான் வழக்கமான வெண்ணிலா ஐஸ்கிரீமில் ஒரு வெங்காயத்தை சேர்த்து அதனை முழுவதும் நுடலாவால் நிரப்பினேன். ஆனால் வெங்காயம் முழு சுவையையும் அழித்துவிடும் என்று எனக்கு தோன்றியது. நான் நல்லவனாக இருப்பதால் மேலே சில மார்மலேட் கரடிகளை சேர்த்தேன். அவை நிலைமையை காப்பாற்றலாம். கோன் ருசியாக இருந்தது போல தெரிகிறது. அது உண்மையா என்று பார்க்கலாம். யாரோ ஐஸ்கிரீமில் வெங்காயம் சேர்த்தது போல இருக்கிறது. என்ன ஒரு கனவு. எனக்கு கண்ணீரே வருகிறது. ஆமாம், இது மிகவும் துர்நாற்றமாக இருக்கிறது ஜில். ஆனால் கவலைப்படாதே, இந்த கடினமான காலத்தில் நாமும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்போ நான் முதலில் இருப்பேன். இந்த முறை ஐஸ்கிரீம் நல்ல சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. ஏனெனில் நான் சுவையான ஐஸ்கிரீமை அதே சுவையான ஓரியோ குக்கீகளுடன் கலந்தேன். பின்னர் சிறிது நகெட்ஸ் சேர்த்தால் கெடாது என்று முடிவு செய்தேன். மேலும் என் கலைப்பணியை சிறிது ருசிகரமாக காட்ட அதில் சில சீட்டோஸ்களை போட்டேன். அப்படியே. ஆஹா, உண்மையா? சரி, கார்னில் சீட்டோஸ் இருக்கிறதால இப்போது அதனுடன் ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும். வழக்கத்திற்கு மாறாக சுவை இருக்கிறது, ஆனால் மோசமாக இல்லை. நீங்களே பாருங்கள், எனக்கு இது பிடிக்கிறது. உண்மையா? அப்போ என்னிடம் என்ன இருக்கிறது? மிண்டோ, நீ அண்ணி சாக்லேட் ஐஸ்கிரீம் ரோலும் ஸ்ட்ராபெரிகளும் கொண்டிருக்கிறாய். தனித்தனியாக இந்த ஆழ்ந்த பொருட்களும் ஆழ்விடாலும் விரும்பப்படுகின்றன. ஆனால் அவை ஒன்றாக சேர்ந்து சுவையாக இருக்கிறதா? இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். அலங்காரமாக நான் சிறிது வெள்ளை சாக்லேட்டை சேர்த்தேன். எனது கழுத்தல் கோன் மிகவும் உயர்வாக தெரிகிறது. எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. உண்மையில் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. இது மோசமாக இல்லை ஜில். இந்த முறை நமக்கு அதிர்ஷ்டம்.